வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுக்காக சுவந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் வரிசை யுகத்திற்கு போவதா இல்லையா என்பதை நாட்டு மக்களே தீர்மானிக்க வேண்டுமென ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. நாட்டை பிளவுபடுத்த இடமளிக்க முடியாது என ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. சிறிய நாட்டை நிர்வகிக்க 13ஆம் திருத்தம் அவசியம் இல்லை என சரத் பொன்சேகா தெரிவிப்பு. தென்னிலங்கைக்கு பதிலடி கொடுக்க தமிழராய் சங்கிற்கு வாக்கிடுமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி யோகேஸ்வரன் அழைப்பு. நாளைய தினம் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவிப்பு. எதிர்வரும் 106 மணித்தியாலங்களில் சஜித் பிரேமதாச நாட்டின் ஜனாதிபதி ஆவார் என டலஸ் அழகப்பெரும நம்பிக்கை. ரஷ்ய துருப்புக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்குமாறு ரஷ்ய ஜனாதிபதி உத்தரவு. தொடர்வது முதன்மைச் செய்திகள். அனுசரணை வழங்குவோர் இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி. வரியை குறைத்தல் IMF நிபந்தனைக்கு எதிரானதாகும் என ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மீண்டும் வரிசை யுகத்திற்கு போவதா இல்லையா என்பதை நாட்டு மக்களே தீர்மானிக்க வேண்டும் என சுயேட்சை வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இயலும் ஸ்ரீலங்கா மாநாடு இன்று மன்னாரில் இடம்பெற்றது. இதன்போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மீண்டும் வரிசை யுகத்திற்கு போவதா இல்லையா என்பதை நாட்டு மக்களே தீர்மானிக்க வேண்டும். ஏனெனில் ஜனாதிபதி தேர்தல் என்பது நாட்டு மக்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும். கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் நாட்டு மக்கள் நெருக்கடியில் இருந்த தருணத்தில் அனுர, சஜித் போன்றோர் எங்கிருந்தனர்? அவர்கள் நாட்டு மக்களை நெருக்கடியில் இருந்து மீட்க முன்வரவில்லை. மாறாக நானே நாட்டை பொறுப்பேற்று நாட்டை சீர் செய்தேன். அத்தகையவர்களுக்கா நாட்டை கையளிக்கப் போகின்றீர்கள்? நாம் கடினமாக தீர்மானங்களை எடுத்த சந்தர்ப்பத்தில் நாட்டு மக்களும் எனக்கு ஒத்துழைப்பை வழங்கினர். அவர்கள் தேர்தலுக்கு செல்லுமாறு கூறினர். மக்கள் நெருக்கடியில் இருந்த தருணத்தில் தேர்தல் முக்கியமானதொன்றா? சஜித் மற்றும் அனுர போன்றோர் வரியை குறைப்பதாக கூறுகின்றனர். வரியை குறைத்தல் நாணய நிதிய ஒப்பந்தத்திற்கு முரணான விடயமாகும். கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் உரையாற்றுகையில், முன்னாள் மேல்மாகாண ஆளுநர் அசாத் சாலி உரையாற்றுகையில், உண்மையிலே எனது இணையம் கணிந்த நன்றிகளையும் கூறி உங்களை விழித்துக் கொள்கின்றேன். எமது ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய நிலைப்பாடு தெரியும் உங்களுக்கு. அனைத்து சமூகங்களையும் சேர்த்து மிகவும் நாட்டில் ஒற்றுமையை உருவாக்குவதுடன் அவருக்கு ஒரே நோக்கம், நாடு ஒரு முன்னேற்ற வேண்டும், நாடு வளம் பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே நோக்கம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அவருக்கு ஆதரிக்கின்றோம். அதே போல இந்த 21ஆம் தேதி நடைபெற இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தில் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் கேட்கின்றார்கள். அவர்களுடைய அந்த சிலிண்டர் சின்னத்திற்கு எமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரித்து அந்த சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு உங்களை அனைவரையும் ஆரம்பத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு, உங்களுக்கு 2022ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் நாட்டுடைய நிலைமைகள் எவ்வாறு இருந்தது என்று. ஒரு பக்கம் மக்கள் போராட்டம், எரிவாயு வரிசை, அதே போல எரிபொருள் வரிசை, அதே போல மின்சார தட்டுப்பாடு, அதே போல அத்தியாவசிய மருந்துகளுக்கான தட்டுப்பாடு, உர தட்டுப்பாடு, பாரிய கடன் சுமை, பொருளாதார வீழ்ச்சி போன்றவற்றிற்கு இன்று வந்து தீர்வு கண்டிருக்கின்றார். அதுதான் நாங்கள் இங்கே இருக்கின்றோம். அதை விட விசேஷமாக நாங்கள் சொல்றோம்னா ஜனநாயகத்தை பாதுகாத்திருக்கின்றார். இன்று உங்களுக்கு தெரியும் போராட்டம் எந்த மாதிரி ஏனைய நாடுகளில் நடந்து இன்று அங்கு உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் பதவி தொடர்ந்திருக்கின்றார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் பலர் மரணங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. இவ்வாறு இருக்கும் பொழுது அதற்கு மாற்றமாக இன்று எமது கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த நாட்டை பொறுப்படுத்தி இறைவண்ட உதவியோடு இந்த நிலைமைக்கு முன்னேற்றி ஜனநாயகத்தையும் பாதுகாத்திருக்கின்றார். முன்னாள் மேல்மாகாண ஆளுநர் அசாத் சாலி உரையாற்றுகையில், சிந்தித்து செயலாற்ற வேண்டிய காலம் வந்திருக்கு. அதனால நாங்க உங்களுக்கு சொல்றெல்லாம் என்னன்னு சொன்னால், உங்களுடைய சிந்தனையை ஒழுங்காக எடுத்து இங்க வந்தீக சனம் அப்படியே
மற்றவங்களுக்கு பேசுங்க. இந்த நாட்டை முன்னுக்கு எடுத்துக்கொண்டு போயிலும் ரணில் விக்ரமசிங்கே மட்டும்தான். ரணில் விக்ரமசிங்க தேர்தல் பொட்டிக்குள்ள வாக்கு எப்படி வரப்போகுதுன்றத கொஞ்சம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இதை மட்டும் சொல்லுங்க எல்லாத்துக்கும். ரணில் விக்ரமசிங்க எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது 62 லட்சத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. மத்த நீங்க எல்லாரும் சேர்ந்து போட்டா கோட்டாபே ராஜபக்ச 69 லட்சத்தை தோக்கடிச்சு ரணில் விக்ரமசிங்க 22ஆம் தேதி 9வது ஜனாதிபதியாக இலங்கைக்குள்ள ஓத்தெடுப்பார் சொல்லிக்கொண்டு நாட்டை பிளவுபடுத்த இடமளிக்க முடியாது என ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எந்த சந்தர்ப்பத்திலும் நாட்டை பிளவுபடுத்த இடமளிக்க முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ரத்னபுரியில் இன்று இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். කුරුඳු ටිකට සාධාරණ මිලක් ලබා දෙන්න රාජපක්ෂවරුන්ගේ ආණ්ඩුව වලින් අපි හැමදාම කටයුතු කරලා තියෙනවා. ඔබට මතක ඇති. යහ පාලන ආණ්ඩුව බලයට ඇවිල්ලා දළු මිල எம்மை திருடர்கள் என கூறுகின்றனர். ராஜபக்சர்கள் சட்டத்திற்கு புறம்பாக எந்த பணத்தையும் உழைக்கவில்லை. அவ்வாறு நாம் உழைத்துள்ளோம் எனின் அதனை எந்த மூலைக்கு சென்றும் கண்டுபிடித்து நீதிமன்றங்களில் வழக்கு தொடுக்க முடியும். அதனை எதிர்கொள்ள நாம் தயாராகவே உள்ளோம். எம்முடைய விஞ்ஞாபனத்தில் செய்ய முடிந்த விடயங்களை மாத்திரமே கூறியுள்ளோம். அந்த வகையில் நாட்டை பிளவுபடுத்த இடமளிக்க முடியாது, ஆனால் நாட்டை கட்டியெழுப்ப முடியும். தேர்தலில் வாக்களிக்கும் போது பெயரை மாத்திரம் பார்த்து வாக்களிக்காது சின்னத்தையும் பார்த்து வாக்களிக்குமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். ගම්මිරිස්වල මිල කුරුඳු මිල ප්‍රති අපනායනය කරන ව්‍යාපාරිකයන්ට සහයෝගය දෙන්න ඕන නිසා මහ පොළොවට සමතලා කළා දැම්මා. හැබැයි එදා ගෝඨාභය ජනාධිපතිතුමාගෙන් ඔබ ඉල්ලුවේ ඒ මිල සාධාරණ තැනකට ගෙනල්ලා දෙන්න කියලා. ඒක අපි කෙරුවා. මොකද අපි මේ මහ පොළොවේ පය ගහලා දේශපාලනය කරන අය. අපිට අවශ්‍ය මෙලට මිනිස්සු පෝසත් කරන්න මිසක් ව්‍යාපාරික පැලැන්තියක් කෝටිපතිය බවට පරිවර්තනය කරන එක නෙවෙයි. சிறிய நாட்டை நிர்வகிக்க 13ஆம் திருத்தம் அவசியமில்லை என ஜனாதிபதி வேட்பாளர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். சிறிய நாட்டை நிர்வகிப்பதற்கு அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தம் அவசியம் இல்லை என ஜனாதிபதி வேட்பாளர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கண்டியில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். රට යන්න ඕනේ ජනතාවට සුබ සාධනයක් වෙන්න මිසක් නාමල්ට හරි අනුරට හරි සුබ සාධනයක් වෙන්න නෙමෙයි. ඒ රට යාට මෙයාට කියන එක අපි පිළිගන්නේ නැහැ. නාමල්ගේ තාත්තට நாடு மக்களுடையது என்ற சுலோகமே என்னுடையதாகும். அதன் காரணமாகவே நான் கட்சி அரசியலை விட்டு நாட்டு மக்களின் பக்கமுள்ளேன். நாட்டு மக்களுக்கே அனைத்து நன்மைகளும் கிடைக்கப்பெற வேண்டும். மாறாக நாமலுக்கோ அனுரவுக்கோ அல்ல. நாடு அவர்களுக்கு இவர்களுக்கு என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. கட்சி அரசியலினூடாக நாட்டை முன்னோக்கிய பாதையில் இட்டுச் செல்ல முடியாது. அதன் காரணமாகவே நான் கட்சி அரசியலில் இருந்து வெளியேறியுள்ளேன். நாட்டின் அரசியலமைப்பில் மதங்கள் குறித்து தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் நடைமுறையாக வேண்டும். அவற்றை மாற்றியமைக்க முடியாது. சிறுபான்மை மக்களின் ஆதரவை பெற்றுக்கொள்ளும் நோக்கிலேயே அவர்கள் செயற்படுகின்றனர். சிறிய நாட்டை நிர்வகிக்க 13ஆம் அரசியலமைப்பு திருத்தம் அவசியமில்லை. நாட்டின் ஒருங்கிணைப்பை பிளவுபடுத்தும் விடயத்தை மேற்கொள்ள நான் அனுமதிக்கப் போவதில்லை. ගුණයක් සෙනග. ඒ ප්‍රාන්තේ ඉන්නවා ජාතීන් ඉන්නවා අසමල්ලාට 100ක් හමාරක්. ඒතකොට ඒව එහෙමනම් තව 1000කට විතර කඩන්න වෙනවා. ඒකන්ද ඒ රටේ ඒකීයභාවය නැති වෙන ජනතාව අතර සුවදභාවය නැති වෙලා වෛරය ක්‍රෝධය සැකේ ඇති වෙන කිසිම දෙයක් කරන්න මම කවදාවත් මගේ ආශිර්වාදයක් அனுசரணை வழங்கியோர் இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி. தேர்தல் விதிமுறை மீறல்கள் குறித்து அறிவிக்க விசேட தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. தேர்தல் விதிமுறை மீறல்கள் குறித்து அறிவிக்க விசேட தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் நேற்று இரவு வெளியிடப்பட்டுள்ள விசேட அறிவித்தலிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் விதிமுறை மீறல்கள் மற்றும் மோதல்கள் குறித்து முறைப்பாடு செய்ய விசேட தொலைபேசி இலக்கங்களை தேர்தல்கள் வன்முறைகளை தீர்க்கும் பிரிவு அறிமுகப்படுத்தியுள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள இலங்கையின் 9வது ஜனாதிபதி தேர்தலை சுதந்திரமானதும் மற்றும் நியாயமானதுமான தேர்தலாக நடத்துவதற்கான சூழலை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டே இந்த தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் வாக்குப்பதிவின் போது இடம்பெறும் சட்டவிரோத செயற்பாடுகள் குறித்து பொதுமக்கள் முறைப்பாடு அளிக்க முடியும். அதற்கமைய ராஜகிரியவில் அமைந்துள்ள பொது தேர்தல்கள் செயலகத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள
விசேட பிரிவை தொடர்பு கொள்ளுமாறு ஆணைக்குழு பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. அதற்கமைய 0112796546 0112796549 0112796586 மற்றும் 0112286815 ஆகிய தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொண்டு அறிய தர முடியும் எனவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. அதேபோன்று 011227963533 011227963535 மற்றும் 011227963537 ஆகிய ஃபெக்ஸ் இலக்கங்கள் ஊடாகவும் முறைப்பாடுகளை பதிவு செய்ய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று 07053969999 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கும் தொடர்பு கொண்டு முறைப்பாடு அளிக்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை 0112796536 0112279654 மற்றும் 0112279654 என்ற இலக்கங்களினூடாக போலீஸ் பிரிவிற்கும் தகவல்களை வழங்க முடியும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதனிடையே மன்னாரில் இன்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் இன்று தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட்ட ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதனை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு சார்ல்ஸ் நிர்மலநாதனின் இல்லத்தில் இடம்பெற்றது. இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை உறுப்பினர்கள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொது அமைப்புகள் இணைந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர். அத்துடன் தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை இளைஞர் அணியினர் உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் உறுப்பினர்களுடன் ஜனாதிபதி கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். இந்த சந்திப்பு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதனிடம் வினவிய போது இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு எனவும் ஜனாதிபதி தேர்தலில் ஒட்டுமொத்த மன்னார் மக்களின் முடிவே தமது முடிவு எனவும் மக்கள் யார் பக்கமோ அவர்களின் பக்கம் தான் நிற்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் குறிப்பிட்டார். தென்னிலங்கைக்கு பதிலடி கொடுக்க தமிழராய் சங்கிற்கு வாக்கிடுமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகேஸ்வரன் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழருக்கு தீர்வை வழங்க இழுத்தடிக்கும் தென்னிலங்கைக்கு பதிலடி கொடுக்க சங்க சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட மூத்த பிரதிநிதியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சீனித்தம்பி யோகேஸ்வரன் அழைப்பு விடுத்துள்ளார். மட்டு ஊடக அமையத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். 3 பேர் தான் போட்டியிடுவர்களின் முக்கியஸ்தர்களாக இருக்கிறார். இந்த 3 பேரும் தமிழ் மக்களுக்கான நியாயமான தீர்வை எதிர்காலத்தில் தருவார்கள் என்று எதிர்பார்க்க கூடிய நிலைமை இல்லை. ஆகவே நாங்கள் ஒன்றை காட்ட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். கடந்த காலங்களில் சிங்கள நபர்களுக்கு ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களித்து எதுவித பிரயோசனத்தையும் எங்கள் மக்கள் அடையவில்லை. ஆகவே நாங்கள் இந்த நாட்டில் ஜனாதிபதியாக வர முடியாது. எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லை. சிங்களவர்கள் தான் ஜனாதிபதியாக வருவார்கள். இருந்தாலும் எங்களது எதிர்ப்பை இந்த ஜனாதிபதி சிங்கள ஜனாதிபதிகளுக்கு வருகின்ற ஜனாதிபதிக்கு தெரிவிக்கும் முகமாக நாங்கள் தமிழ் தேசிய பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். தமிழ் தேசியத்தின் நடவடிக்கையாக இந்த சிங்கள அரசாங்க சிங்கள ஆட்சியாளர்களுக்கு எங்களது நிலைமையை தெளிவுபடுத்துவதற்காக தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி அந்த தமிழ் பொது வேட்பாளர் சின்னம் சங்குக்கு வாக்களியுங்கள் என்று கூறுகின்ற செயற்பாட்டுக்கு நானும் ஒத்துழைத்து செல்ல வேண்டியவனாக இருக்கிறேன். ஆகையால் சங்கு சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று எங்கள் அன்பார்ந்த தமிழ் மக்களை, தமிழ் பேசும் மக்களை நான் கேட்கின்றேன். காரணம், இது உங்கள் கடமை. காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி இல்லை. அவர்கள் ஆயிரக்கணக்கான நாட்களாக உண்ணாவிரதம் இருந்தும் பலன் இல்லை. அதே போன்று மயிலத்தமட மாதவன பிரச்சனையிலே கவனஈர்ப்பு போராட்டம் நூற்றுக்கணக்கான நாட்களில் இருந்தும் பிரயோசனம் இல்லை. எந்த தீர்வும் இதுவரை தமிழர்களுக்கு கிடைக்கவில்லை. அப்படி இருக்கும் போது
எங்கள் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக அவர்களை மனதில் நிறுத்தி கடந்த கால யுத்தத்திலே அளிக்கப்பட்ட எங்கள் உறவுகளுக்காக, எங்களுக்காக நீதிக்காக ஆயுதம் ஏந்தி போராடி தியாகம் செய்த உறவுகளுக்காக, எங்கள் மக்கள் பட்ட துன்பியல்களின் நிலைகளை எல்லாம் உணர்ந்து நாங்கள் இப்போது இந்த சிங்கள ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பதில் அடி தமிழ் தேசிய வேட்பாளராகிய அரியநேந்திரன் அவர்களுக்கும் அவரது சின்னம், அந்த சின்னம் சங்கு சின்னத்துக்கும் வாக்களிப்பது. கிழக்கு மாகாண வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தினர் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பால் நிறுத்தப்பட்டுள்ள ஜனாதிபதி வேட்பாளர் அரியநேத்திரனுக்கு தாம் ஆதரவு வழங்குவதாகவும் வடக்கு கிழக்கை சேர்ந்த அனைவரும் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு ஊடகமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் மட்டக்களப்பு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க தலைவி அமல்நாயகி இந்த வேண்டுகோளை விடுத்தார். இந்த சங்க சின்னத்துக்கு தனிய புள்ளடி இட்டு எங்களுடைய தமிழ் இருப்பை தக்க வைக்க வேண்டும் என்பதை இந்த ஊடக வாயிலாக பாதிக்கப்பட்ட எமது உறவுகள் தாய்மார் இதுவரைக்கும் நாங்கள் இழந்தது போதும். ஜனாதிபதியாக அவர் வெல்வாரான்றது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இருந்து தமிழர்களாக நாங்கள் ஒருமித்த குரலோடு இந்த சங்குக்கு நேரே புள்ளடியை இட்டு எங்களுடைய வலியையும் வேதனையையும் எங்களுடைய இருப்பையும் சர்வதேசத்து உலகிற்கு தெரிவிப்பதன் ஊடாக எமக்கான ஒரு தீர்வினை பெறுவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த சங்க சின்னத்திற்கு வாக்களிக்க வேணும் என்பதை இந்த நேரத்தில் ஒரு தமிழர்களாக பாதிக்கப்பட்ட ஒரு இனமாக, வேதனை வலிகளில் இருக்கின்ற ஒரு இனமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் அபிவிருத்தி என்பது வாழ்க்கை அல்ல. எங்களுடைய இந்த 15 வருஷம் எங்களுடைய இந்த யுத்தம் நடந்து எங்களுடைய உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டு நாங்கள் எவ்வளவு வேதனைகளோட இருக்கிறோம். அபிவிருத்தி மட்டும் ஒரு தமிழ் இனத்துக்கான ஒரு விடிவினை பெற்றுக் கொடுக்காது. ஆகவே எங்களுடைய உரிமை மீறப்படும் பட்சத்தில், எங்களுடைய உறவுகளின் நிலை அறியாத பட்சத்தில் நாங்கள் இன்றைக்கு ஒரு தமிழரை நோக்கி நாங்கள் நிற்கிறோம். ஒரு தனி அரியநேந்திர அண்ணனுக்காக மாத்திரமல்லாது, மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிடும் அரியநேந்திர அண்ணனுக்கு மாத்திரமல்லாது ஒரு தமிழனின் இருப்பை தக்க வைக்கும் ஒரு சின்னமாக சங்க சின்னத்துக்கு அனைத்து பொதுமக்களும் புள்ளடியிட்டு அமோக வெற்றியை ஈட்ட வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் இந்த ஊடக வாயிலாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் தேர்தல் விடயத்தில் தாமும் குழம்பி மக்களையும் குழப்புவதே அவர்களின் பொதுவான இயல்பு என கடற்றொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் தேர்தல் விடயத்தில் தாங்களும் குழம்பி மக்களையும் குழப்புவதுதான் அவர்களின் பொதுவான இயல்பு என கடத்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். அம்பாறை காரிதீவில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். நீண்டகால அனுபவங்கள் தேர்தல்கள் தொடர்பாக வடக்கு கிழக்கு மக்களுக்கு அந்த அனுபவம் இருக்கின்றது. அந்த வகையில் வர இருக்கின்ற தேர்தலில் சரியான திசைவழி நோக்கி அணி திரள்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். ஒவ்வொரு வடகிழக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு விதமான கொள்கைகள், வேலை திட்டங்கள் இருக்கலாம். அந்த கொள்கைகள், வேலை திட்டங்களில் சுயலாபங்கள்லாம் கூட கலந்திருக்கின்றது. அதனால் வரும் தேர்தலில் மக்கள் தெளிவாக, அதாவது தேர்தலை பகிஷ்கரிப்பதற்கூடாக கடந்த காலங்களில் நாங்கள் எண்ணத்தை பெற்றுக்கொண்டோம் அல்லது ஒரு பொது வேட்பாளர், அதாவது ஐக்கியத்தினுடைய பெயரால், ஒற்றுமையினுடைய பெயரால் பொது வேட்பாளரை நாங்கள் பொது வேட்பாளர்களாக கடந்த காலத்தில் நியமித்து அந்த வாக்குகளை அபகரித்து கொண்ட நேரத்தில் அந்த மக்கள் எண்ணத்தை பெற்று கொண்டார்கள். அவ்வளோ எல்லாம் தெளிவாக இருக்கின்றது, மக்கள் எல்லாம் தெளிவாக இருக்கின்றார்கள். இது வளமையாக நடக்கிற ஒரு விஷயம். அவர்கள் தாங்களும் குழம்பி மக்களையும் குழப்புறது தான் அவருடைய பொதுவான இயல்பு. அதுதான் நான் முதல்ல சொன்னேன். மக்களை அதிலிருந்து தெளிவு பெற்று வருவதாக நான் உணர்கின்றேன். யாழ்ப்பாணம், சாவகச்சேரி மற்றும் கொடிகாமத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக இன்று முற்பகல் பிரசாரம் முன்னெடுக்கப்பட்டது. ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் சாவகச்சேரி மற்றும் கொடிகாமத்தில் பிரசாரத்தில் ஈடுபட்டார்.
இதன்போது ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்குமாறு கோரும் துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் உமா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க முல்லைத்தீவு மாவட்டத்தில் 86,889 வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளதாகவும் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் உமா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்று மதியம் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் சனிக்கிழமை இடம்பெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக வன்னி தேர்தல் தொகுதியின் முல்லைத்தீவு மாவட்டத்துக்குரிய அனைத்து பூர்வாங்க ஏற்பாடுகளும் தற்போது நிறைவடைந்திருக்கின்றது. எங்களுடைய மாவட்டத்திலே 86,889 பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். 137 வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்களிக்கின்ற பணி 21ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. தேர்தல் பணிகளுக்காக சுமார் 1,506 அரசு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோல் இந்த தேர்தல் பணிக்காக பாதுகாப்பு கடமையில் சுமார் 500 போலீசார் ஈடுபட இருக்கின்றார்கள். வாக்களிக்கப்படுகின்ற அந்த வாக்கு பெட்டிகள் 21ஆம் தேதி பின்னேரம் முல்லைத்தீவு மத்திய மகா வித்தியாலயத்துக்கு எடுத்து வரப்பட்டு அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற 8 வாக்கெண்ணும் நிலையங்களிலே வாக்கு கணக்கெடுப்பு இடம்பெற இருக்கின்றது. வாக்காளர் அட்டைகள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது. வாக்களிக்க இருக்கின்றவர்கள் தங்களுடைய வாக்காளர் அட்டைகளை கொண்டு வர வேண்டும். இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி வாக்களிப்பு நிலையங்களில் தங்களுடைய வாக்குகளை அளிக்க முடியும். உடல் வலிமை இழப்புக்கு உள்ளாகி இருக்கின்றவர்களுக்கு விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக உடல் வலிமை இழந்தவர்கள் தங்களோடு ஒரு உதவியாளரை அழைத்து வர முடியும். அதற்குரிய தகுதி சான்றிதழை கிராம அலுவலர் ஊடாக பெற்று அந்த வாக்களிப்பு நிலையத்துக்கு வர முடியும். விழிப்புணர்வற்றவர்களுக்காக வழிகாட்டும் தொடுகை சட்டகம் அந்த ஏற்பாடும் இந்த முறை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. செவிப்புலனற்றவர்களுக்குரிய விசேட ஏற்பாடு. அதேபோல் வாக்களிப்பு நிலையத்துக்கு வருகை தந்தவர்கள் அந்த வாக்குச்சாவடிக்கு இடைப்பட்ட அந்த தூரத்திற்கு அவர்கள் நடந்து செல்வது இயலாத நிலையில் அவர்களுக்கு முச்சக்கர வண்டி ஏற்பாடுகளும் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சின் செயற்பாட்டுக்கு எதிராக நாடளாவிய ரீதியில் நாளைய தினம் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊவா மாகாண இணைப்பாளர் பாலித்த ராஜபக்சவுக்கு எதிராக சுகாதார அமைச்சு முன்னெடுக்கும் ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படவுள்ளது. அதற்கமைய நாளை காலை 8 மணி முதல் பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படவுள்ளதாகவும் இதனால் வைத்திய சிகிச்சை அளிப்பதில் இடையூறு ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மீள் பரிசீலனை செய்வதற்கு சுகாதார அமைச்சுக்கு 14 நாள் கால அவகாசத்தை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் வழங்கும் எனவும் அதற்கு சாதகமான பதில் கிடைக்காவிடின் மாத இறுதியில் இடம்பெறும் மத்திய குழு கூட்டத்தை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் சமில் விஜயசிங்க குறிப்பிட்டுள்ளார். பொருளாதாரத்தை மீட்க இன்னும் சில ஆண்டுகள் தேவை என ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை முழுமையாக மீட்க இன்னும் சில ஆண்டுகள் தேவை என சுயேட்சை வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பத்ரமுல்ல வாட்டர்ஸ் எட்ஜ் விடுதியில் இன்று நடைபெற்ற அரச சேவை ஒன்றிணைந்த தாதியர் சங்கத்தின் 2024 தாதியர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். එකලක් ගියාම ඊළඟට සාමාන්‍ය වාට්ටුවකට දාන්න ඕනේ. මම බැලුවේ 20 25 වෙනකොට සාමාන්‍ය වාට්ටුවකට දාන්න පුළුවන්. ජීවන බර සැහැල්ලු කිරීම. ඊළඟට පුළුවන් නම් 20 26 ටිකට් කපලා යවන්න. ඒකයි කරන්නේ. ඉතින් අලුතෙන් ඉන්න මේ දොස්තර මහතුරු මොකද්ද කරන්නේ? මට උපදේශ ගන්න උදව් කරන්න තියෙනවා මහරු වලට මම කතා කරනවා. IMF මහරු වලට. ඉතින් මොකද්ද කරන්න කියලා කොන්දේසි දාලා තියෙනවා. ඉතින් ඒ කොන්දේසිය අනුව මම ඒගොල්ලෝ උපදෙස් අනුව වැඩ කරන්නේ. හදිසියෙ ඔක්සිජන් ඕන වුණත් හරි ඒගොල්ලෝ නෙවන්න තියෙන්නේ. හදිසියෙ බේත් ටිකක් හරි ඒගොල්ලෝ නෙවන්න තියෙන්නේ.
அபேராம் அதிபதி மேல் மாகாணத்துக்கான பிரதான சங்கநாயக்க கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வேந்தர் கலாநிதி வன முருத்தட்டுவே ஆனந்த தேரரினால் அரசு சேவை ஒன்றிணைந்த தாதியர் சங்கத்தின் முன்மொழிவுகள் அடங்கிய மகஜர் ஒன்றும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. ஆபத்தான நிலையில் இருந்த நாட்டின் பொருளாதாரம் 2 வருடங்களில் மீண்டு வர முடியும் என எவரும் நினைக்கவில்லை. ஆனால் இலங்கையின் பொருளாதாரம் என்ற நோயாளிக்கு சத்திர சிகிச்சை செய்யப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டிற்குள் மக்களின் வாழ்க்கை சுமையை எளிதாக்கி நோயாளியை சாதாரண வார்டில் அனுமதிக்க முடியும். 2026 நாட்டை துரித அபிவிருத்திக்கு கொண்டு செல்லும் வேலை திட்டத்தை ஆரம்பிப்பதன் மூலம் நோயாளியை வைத்தியசாலையில் இருந்து வெளியேற்ற முடியும். நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தில் இலங்கையில் தாதியர் சேவையின் பங்களிப்பை விரிவுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். நவீன எதிர்காலத்தில் அதிகரித்து வரும் உலக சனத்தொகையுடன் ஜப்பான், கொரியா, சீனா, சிங்கப்பூர் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் அதிகரித்து வரும் தாதியர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இலங்கை தாதியர்களை பயிற்றுவித்து பரிந்துரை செய்யும் வேலை திட்டம் தயாரிக்கப்படும். ඒගොල්ලෙන් ආධාර නැති වුණොත් පුළුවන් ද ගෙනියන්න? ඒකනේ මේ අය කියන්නේ. බදු අඩු කරනවා කියනවා. බදු අඩු කළා මේක කරන්න බෑ. මොකද ආදායම් අඩු වෙනවා. ආදායම් අඩු වෙනකොට ආර්ථිකය වෙන හැරෙට යාට ඔක්සිජන් ලෙවල් එක අඩු කරනවා වගේ. රෙඩා ගෙතෙන්ට ගිහින් ඒක අඩු කරනවා. ඒකනේ කරන්න කියන්නේ අපේ මාලිමාවේ. අනික් එක්කන වඩා දක්ෂයි. හැම එකක්ම නොමිල දෙනවා. ඉතින් උදේ ඉඳන් බේත් දීලා ඉවර වෙන්න ඕනේ. මොකද කොහොමද දීලා මැරෙන්න ඕනේ. ඉතින් ඔය දෙන්න අතර තියෙන්නේ. ඉතින් ඔය මැදදී වෛද්‍යවරයා වයින් කරනවද? ඒ ඩොක්ටර් ඉන් කළා තව ඩොක්ටර් කෙනෙක් ගන්නවා. ප්‍රශ්නේ තියෙන්නේ எதிர்வரும் 106 மணித்தியாலங்களில் சஜித் பிரேமதாச நாட்டின் ஜனாதிபதி ஆவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் லலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 106 மணித்தியாலங்களில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச நாட்டின் ஜனாதிபதி ஆவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் லலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා විසින් බන්දේසික තබලා ප්‍රදානය කරපු මැතිවරණයක් නෙමෙයි. මේ මැතිවරණය වළක්වා ගැනීම සඳහා ආණ්ඩුව ජනාධිපතිවරයා ගන්න පුළුවන් හැම උත්සාහයක්ම ගත්තා. අධිකරණයටම විවිධ වේශධාරීන් කීප දෙනෙක් ගිහිල්ලා අධිකරණ ක්‍රියාමාර්ග ගන්න උත්සාහ ගත්තා. எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்குள் தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் நிறைவடையவுள்ளன. எதிர்வரும் 106 மணித்தியாலங்களில் நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி யார் என்பது அறிவிக்கப்படவுள்ளது. இந்த தேர்தலை நிறுத்துவதற்காக ஜனாதிபதி தலைமையிலான அணியினர் பல முயற்சிகளை மேற்கொண்டனர். இருப்பினும் ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்ல கிடைத்தமை மக்களுக்கு கிடைத்த ஜனநாயக வெற்றியாகும். அதேபோன்று 106 மணித்தியாலங்களில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆவார் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் இந்த வெற்றியை தோல்வியடைந்தவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் கொண்டாட வேண்டும் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். අවසානයේ ප්‍රජාතන්ත්‍රවාදයට හිස නමන්නට ආණ්ඩුවට ජනාධිපතිට සිද්ධ වුණා. ඒ නිසා මේ මැතිවරණය ලබා ගැනීමම ජනතාවගේ ජයග්‍රහණයක්. මොකද මේ රටේ මහජන නියෝජිත ආයතන 3ක් තියෙනවා. 3න් 2ක් දැනට වහලා තියෙන්නේ. පාර්ලිමේන්තුව, පළාත් සභාව, පළාත් පාලන ආයතන 3න් 2ක් වහලා තියෙන්නේ. එතන මේ அமைதியாக இருக்கும் தம்மை சீண்டி பார்க்க வேண்டாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் திசக்குட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். அமைதியாக இருக்கும் தம்மை சீண்டி பார்க்க வேண்டாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் திசக்குட்டி ஆராய்ச்சி தேசிய மக்கள் சக்தியினருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரத்னபுரியில் இன்று இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தின் போதே அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். මේරට බාර දෙන්න සුදුසු අනුරද නාමල්ද මේරට එහෙම ගෙදර ගිහිල්ලා அனுரகுமார திசாநாயக்க அணியினர் மக்களை அச்சுறுத்துவதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. மே 9ஆம் திகதியுடன் எம்மை கட்டுப்படுத்த எண்ணாது ஜனநாயக ரீதியில் அரசியலை மேற்கொள்ளுமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நாம் சட்டம் நீதிக்கு மதிப்பளிப்பவர்கள். அமைதி காக்கும் எம்மை சீண்டாது இருக்குமாறு அனுரகுமார திசாநாயக்கவிடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதேபோல் எவர் எதிரில் வந்தாலும் 100 பேர் மரித்தேனும் நாமல் ராஜபக்சவை 9வது நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதியாக்குவோம் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். දායට නිවුස් වල කතා කරනවා. නාමල් රාජපක්ෂ නිවුස් එකේ කියන්නේ මොනවද? අනුර වපුරන බොරු මොනවද? සජිත් ප්‍රේමදාස රනිල් වික්‍රමසිංහ මොනවද කියන්නේ කියලා බලන්න.
නිදාගන්න කලින් මේක වටින ඡන්දයක්. සජිත් ප්‍රේමදාස හොඳයි. එයා හිතන විදිය පොඩි. தேசிய மக்கள் சக்தி தொடர்பில் போலி பிரசாரம் முன்னெடுக்கப்படுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியினர் வன்முறையை கையில் எடுத்துள்ளதாக போலி பிரசாரம் மேற்கொள்ளப்படுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராக உள்ளனர். ஆட்சியாளர்களே அச்சத்தில் உள்ளனர். ஆகவே ஏனைய அனைத்து கட்சிகளும் தேசிய மக்கள் சக்தியினரை வன்முறையாளர்களாக சித்தரிக்கும் விடயத்தை மேற்கொள்ள எத்தனிக்கின்றனர். தேசிய மக்கள் சக்தியினர் தமக்கு வாக்களிக்காதவர்களை அச்சுறுத்தும் வகையான விடயத்தை மேற்கொள்வதாக கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அவ்வாறு தொலைபேசி அழைப்புகள் வந்தால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோன்று நாமும் முறைப்பாட்டை பதிவு செய்ய எதிர்பார்த்துள்ளோம். மேலும் தேசிய மக்கள் சக்தியின் சின்னங்கள் பொறிக்கப்பட்ட ஆடைகளை அணிந்து அச்சுறுத்தும் வகையிலான மற்றும் வன்முறையான விடயங்களில் எவரும் ஈடுபட்டால் அது குறித்து போலீஸ் நிலையத்தில் உடனடியாக முறைப்பாட்டை பதிவு செய்யுமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். எமக்கு எதிரான தரப்பினரே இவ்வாறு பொய்யான விடயங்களை மேற்கொண்டு தேசிய மக்கள் சக்திக்கு தவறான பெயரை உருவாக்க எத்தனிக்கின்றனர் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். ඔහේ දින 8 ප්‍රතික්ෂේප කරා ඒ කාලේ උහුට අර ඉස්කෝලවල බඩු බෙදන්න යන තියෙනවා කියලා. අපි කිව්වා ඔයාට බඩු බෙදන්න නැති දවසක් ඔයා மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு 4,49,686 பேர் தகுதி பெற்றுள்ளதாக மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி ஜஸ்டினா முரளிதரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிப்பதற்கு இம்முறை 4,49,686 பேர் தகுதி பெற்றுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபரும் தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரியுமான ஜஸ்டினா முரளிதரன் தெரிவித்துள்ளார். கல்குடா தேர்தல் தொகுதியில் 1,34,104 வாக்காளர்களும், மட்டக்களப்பு தேர்தல் தொகுதியில் 2,10,293 வாக்காளர்களும், பட்டிருப்பு தேர்தல் தொகுதியில் 1,05,289 வாக்காளர்களும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாவட்டத்தில் வாக்களிப்பதற்காக 442 வாக்கெடுப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், கல்குடா தேர்தல் தொகுதியில் 123 வாக்கெடுப்பு நிலையங்களும், மட்டக்களப்பு தேர்தல் தொகுதியில் 197 வாக்கெடுப்பு நிலையங்களும், பட்டிருப்பு தேர்தல் தொகுதியில் 122 வாக்களிப்பு நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணி மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் இடம்பெறவுள்ளதாகவும் அவர் கூறினார். வாக்கு எண்ணும் நிலையத்தில் இடம்பெறுகின்ற ஆயத்த நடவடிக்கை தொடர்பாக மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி ஜஸ்டினா முரளிதரன் மற்றும் உதவி மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி MPM சுபியான் நேரில் சென்று இன்று பார்வையிட்டிருந்தனர். 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெற இருக்கும் 9வது நிறைவேற்று ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தலுக்கான சகல பூர்வாங்க நடவடிக்கைகளும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சகல பயிற்சி வகுப்புகளும் முடிவுபடுத்தப்பட்டுள்ளது. 442 வாக்கு அளிக்கும் நிலையங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளன. அது மட்டுமன்றி 81 வலயங்களாக பிரிக்கப்பட்ட 81 வலயத்துக்கு பொறுப்பான தெரிவத்தாட்சி அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். வாக்கு எண்ணும் கடமைகள் மட்டக்களப்பு இந்து கல்லூரியிலேயே நடைபெற இருக்கிறது. அதுக்கான ஏற்பாடுகள் தற்பொழுது நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவற்றினை மேற்பார்வை செய்ய நானும் உதவி தேர்தல் ஆணையாளர் அவர்களும் ஏனைய உத்தியோகத்தர்களும் இன்றைய தினத்திலே சமூகம் கொடுத்திருக்கின்றோம். இங்கு 47 வாக்கெண்ணும் அலுவலகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றிலே 10 அலுவலகங்கள் தபால் மூல வாக்களிப்பு செய்யப்பட்ட வாக்குகளை எண்ணுவதற்காகவும் மற்ற 33 ஏனைய வாக்குகளை எண்ணுவதற்காகவும் ஒழுங்கு. மன்னார் பிரதான பாலத்தில் அமைக்கப்பட்டிருந்த வீதி தடைகள் மற்றும் சோதனை சாவடிகள் இன்று காலை அகற்றப்பட்டன. மன்னார் பிரதான பாலத்தில் அமைக்கப்பட்டிருந்த வீதி தடைகள் மற்றும் சோதனை சாவடிகள் இன்று காலை அகற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் மன்னார் விஜயத்தை முன்னிட்டு வீதி தடைகள் மற்றும் சோதனை சாவடிகள் அகற்றப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக சுமார் 3 மாதங்களுக்கு முன்னர் குறித்த சோதனை சாவடி அகற்றப்பட்டு சோதனை நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்ததுடன் 1 வார காலத்தில் மீண்டும் பிரதான பாலத்தில் சோதனை சாவடி மற்றும் வீதி தடைகள் அமைக்கப்பட்டு சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
கிளப் வசந்தவின் கொலை தொடர்பில் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மேல் மாகாண தெற்கு போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கிளப் வசந்த என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேராவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மேல் மாகாண தெற்கு போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். அலுத்கம தர்கா நகரில் வசிக்கும் 24 வயதான இளைஞர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபர் கிளப் வசந்தவை கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகளில் பாதாள உலக கும்பலின் அடையாளத்தை அச்சிடுவதற்கும் துப்பாக்கிதாரிகளை காரில் அழைத்துச் செல்வதற்கும் உதவி செய்துள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதி கொழும்பு அத்துருகிரிய பிரதேசத்தில் பச்சை குத்தும் நிலையம் ஒன்றின் திறப்பு விழாவின் போது இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த உட்பட 2 உயிரிழந்ததுடன் பிரபல பாடகி கே சுஜீவா உட்பட 4 பேர் காயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை சம்மாந்துறை பகுதியில் நேற்று நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அம்பாறை சம்மாந்துறை போலீஸ் பிரிவில் நேற்றிரவு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவானது. சகோதரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாடே துப்பாக்கிச் சூட்டில் முடிவடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் 28 வயதான குழந்தை ஒன்றின் தந்தையான பஹீர் முஹைதீன் ரோஜான் என்பவரை உயிரிழந்துள்ளார். ரிப்பீட்டர் ரக துப்பாக்கியே இதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சகோதரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட முன்விரோதமே இந்த சம்பவத்திற்கு காரணம் என சந்தேகிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த நபரின் சகோதரரான சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை சம்மாந்துறை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தேர்தல் பிரசாரங்களுக்கு நாளை நள்ளிரவுடன் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசார பணிகளுக்கு நாளை நள்ளிரவுடன் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அதற்கெனக நாளை நள்ளிரவிற்கு பின்னர் வேட்பாளர்கள், கட்சிகளுக்கான தேர்தல் பிரசாரம், பேரணி, துண்டு பிரசுர விநியோகம் மற்றும் வேட்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையிலான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை 4411 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கடந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி முதல் இதுவரை 4411 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 1379 முறைப்பாடுகளும், மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையங்களுக்கு 3032 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும், தேர்தல் விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் 4000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகளும், வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 30க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதி வரை 17 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் முதல் நேற்று வரையான காலப்பகுதி வரை நாடளாவிய ரீதியில் 38,167 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் 17 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த தகவல் சுகாதார அமைச்சின் அறிக்கை ஒன்றின் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 9,481 ஆகும் எனவும், கம்பஹா மாவட்டத்திலிருந்து 4,390 டெங்கு நோயாளர்களும், களுத்துறை மாவட்டத்தில் 2,101 டெங்கு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாகாணங்களின் அடிப்படையில் மேல் மாகாணத்திலிருந்து 15,973 பேரும், வடக்கு மாகாணத்திலிருந்து 4,742 பேரும், மத்திய மாகாணத்தில் 3,904 பேரும், வடமேல் மாகாணத்தில் 2,527 பேரும், தென் மாகாணத்தில் 2,836 பேரும், சபரகமுவ மாகாணத்தில் 3,883 பேரும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனவரி மாதத்தில் 10,417 பேரும், பிப்ரவரி மாதத்தில் 6,007 பேரும், மார்ச் மாதத்தில் 3,615 பேரும், ஏப்ரல் மாதத்தில் 2,234 பேரும், மே மாதத்தில் 2,647 பேரும்,
ஜூன் மாதத்தில் 3319 பேரும், ஜூலை 4506 பேரும், ஆகஸ்ட் மாதத்தில் 3897 பேரும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு அறிக்கையின் மூலம் அறிவித்துள்ளது. இருபத்தி 4 மணித்தியாலத்தில் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கையின் போது இடம்பெற்ற சோதனையில் 761 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் 24 மணித்தியாலத்துக்குள் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கையின் போது போதைப்பொருள் குற்றம் தொடர்பில் 761 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 753 ஆண்களும் 8 பெண்களும் அடங்குகின்ற நிலையில் 12 பேர் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ள 2 பேர் புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அத்துடன் சந்தேக நபர்களிடமிருந்து போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தரப்பு குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.